இலங்கையின் முன்னாள் அமைச்சரும் முஸ்லிம் காங்கிரஸ் எனும் இலங்கையின் அரசியல் கட்சியின் ஸ்தாபகருமான காலம் சென்ற எம் அஸ்ரப் அவர்களுக்கு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அருங்காட்சியகம் ஒன்றை அமைக்க வேண்டும் என இலங்கையின் ஜனாதிபதி கூறுகிறார். அது ஏன்? யாருக்கும் தோன்றாத அக்கறை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இது தேர்தலுக்காக நடத்தப்படும் நாடகம் என்று பலர் கருத்து தெரிவித்தாலும் இந்த அஸ்ரப் யார்? காலம் சென்ற அஸ்ரப் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாரின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி ஆலோசகராகவும் அமைச்சராகவும் இருந்து மக்களுக்கு பெரும் தொண்டாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இவர் 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் 16 இலங்கையில் மத்திய பிரதேசத்தின் அரநாயக்க என்ற பகுதியில் உழங்குவானூர்தியில் பயணித்த போது விபத்துக்குள்ளாகி மரணமடைந்தார். விபத்துக்குள்ளாகி மரணமானார் என்று குறிப்பிட்டாலும் விபத்துக்குள்ளான மிகச்சரியான காரணம் இதுவரை வெளிவரவில்லை என்று மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நீண்ட காலம் இவ்வாறு கடந்து சென்ற பின்னர் 2018ஆம் ஆண்டு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஒருவரான பஷீர் சேகு தாவூத் அவர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு மேற்படி அஸ்ரப் விபத்து தொடர்பான பூரண ஜனாதிபதி அறிக்கையை தருமாறு வேண்டியிருந்தார். அதற்கு அவருக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? 2008ஆம் ஆண்டே நாம் மேற்படி விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கையை தேசிய ஆவணக் காப்பகத்திற்கு அனுப்பிவிட்டோம் என்றும், ஆனால் தற்போது அவ்வறிக்கைகள் அங்கு கோப்புகளில் காணப்படவில்லை என்றும் பதில் வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அடுத்து முக்கிய செய்தியொன்று. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட அமைச்சர் குழுவினர் தமது அண்டைய நாடான அசர்பைஞ்சானில் அணைக்கட்டு ஒன்றை திறக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு மீண்டும் நாட்டுக்கு உழங்கு வானூர்தியில் திரும்பும் போது கடுமையான வானிலை காரணமாக அல்லது வானூர்தியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இனந்தெரியாத ஓர் பிரதேசத்தில் தரையிறங்கியுள்ளது. இதில் பயணித்தவர்களின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தேடுதல் பணி தொடர்வதாகவும் ஈரானிய செய்திகள் குறிப்பிட்டு வருகிறது. இருப்பினும் ஈரான் ஜனாதிபதி பயணித்த காணொலியும் அவர் தரையிறங்கிய புகைப்படமும் வெளிவந்ததை அடுத்து ஜனாதிபதியின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டே சில தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர்.